வங்கிக் கணக்குகள் முடக்கத்திற்கு எதிராக வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளை தற்காலிகமாக இயக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேஷன் இணைகிறார். வணக்கம் வெங்கடேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். கடந்த 2018 ஆண்டு வருமான வரி கணக்கை 45 நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக அக்கட்சியின் இளைஞர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட அனைத்து வங்கி கணக்குகளும் வருமானத்துறையால் முடக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கணக்குகளை மீட்க ரூபாய் 210 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சி இன்று காலை பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. இதையடுத்து வங்கிகள் கணக்குகள் முடக்கப்பட்டதற்கு எதிராக வருமான வரி தீர்ப்பாயத்தில், மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி சந்திரகாந்த் வசந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று காலை விசாரித்தது. தற்போது வருமான வரித்துறையின் கண்காணிப்பின் கீழ் இந்த வங்கி கணக்குகளை, காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை தற்காலிகமாக இயக்கிக் கொள்ள அனுமதி அளிப்பதுடன் இடைக்கால நிவாரணம் தொடர்பான உத்தரவு மீதான தீர்ப்பை அல்லது விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு தள்ளி வைத்து இந்த வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.